அத்தியாயம் 13. குருவாள் ஏந்திய கொற்றவை. இரவு கேட்ட கதையெல்லாம் வலையிலிருந்து சரியும் மீன்களைப் போல அவன் மனதிற்குள் பொலபொலவென்று கொட்டி கொண்டிருந்தன. காலை எழுந்தவுடன் தோன்றிய முதல் எண்ணம் செம்பவளத்தை பற்றியதாகத்தான் இருந்தது. இல்லை, எழுந்தவுடன் என்று எப்படி சொல்வது? அவன் தூங்கினால்தானே. தாழ்வார தூணை சுற்றி ஏறி பின் அங்கிருந்து அருகிலிருந்த மரத்துக்கு தாவி படர்ந்து நிலவொளியில் நீளமாக சிரித்து கொண்டிருந்த முல்லை கொடியை பார்த்தபடி நெடுநேரம் விழித்து கிடந்தான் சங்கன். எவ்வளவு இலகுவாக தூணிலிருந்து மரத்துக்கு ஏகிவிட்டது இந்த கொடி! இடையில் இருந்த தொலைவை எப்படி தாண்டியது? காற்றடிக்கும் நேரத்தை பயன்படுத்தி தாவி கொண்டதோ? காற்றுக்காக காத்து கொண்டிருந்ததோ? எவ்வளவு லாவகமாக மரத்தின் மீது ஏறி கொண்டிருக்கிறது! தூணோ அங்கேயே புதைந்து கிடக்கிறது. பாவம்! எதையோ எண்ணிக்கொண்டு கண் அயர முடியாமல் புரண்டு கொண்டிருந்தான். திடீரென்று விழிப்பு தட்டியது போல் இருந்தது. அப்போதுதான் லேசாக கண் அயர்ந்திருக்கிறான் என்று புரிந்தது. விழிப்போடு சேர்ந்து நினைவுகளும் போட்டி போட்டுக்கொண்டு வந்தன. திறந்து சரியும் மீன் வலை போல. கருங்குழம்பு வானில் மஞ்சள் ஒளி வெளிப்படும் முன்பு தோன்றும் நீலச்சாம்பல் நிறத்துக்காக வானை பார்த்தபடி வெகுநேரம் காத்திருந்து பின் பொறுமையற்று எழுந்து அமர்ந்தான். வயதாளிகள் இருவரும் நல்ல உறக்கத்தில் இருந்தனர். எத்தனை நாள் சுமையோ மொத்தமாய் தன் மீது இறக்கிவிட்டதால் நிம்மதியான உறக்கம் இவர்களுக்கு சாத்தியமாக இருக்கிறது. சின்ன புன்னகையுடன் எழுந்து ஓசையற்று காலை கடன்களை முடித்து கொண்டு வந்து அவர்களை எழுப்பினான். விடுவதற்குள் ஊர் எல்லை தாண்டி விடலாம் என்பது ஏற்கனவே அவர்கள் எடுத்த முடிவு. மூவரும் தயாராகி பின் கதவருகே வந்து தயங்கினர். வாசலில் படர்ந்திருந்த அடம்பு மடலில் தேங்கி கிடந்த அதிகாலை பனியில் காலையின் முதல் வெளிச்சக்கீற்று முகம் பார்க்க துவங்கி இருந்தது. நேரமாகிவிட்டது, எழுப்பி விடலாம் தாத்தா என்றபடி கதவை தட்ட கை வைத்த சங்கன் அதிர்ந்து போனான். அவன் கைப்பட்டு கதவு சத்தமில்லாமல் உள்ளே போனது. உள்ளே போகும் கன நேரத்தில் அவன் மனதில் நடந்திருக்கக்கூடிய அபாயம் விளங்கிவிட்டது. செம்பவளம் வீட்டில் இல்லை. பெரியவர்கள் சுதாரித்து பேசும் முன்பு அவன் ஓடோடி சென்று வாசலில் கோடன் கட்டி வைத்திருந்த மூட்டையை பிரித்தான். அதனுள் அந்த முத்திரை மோதிரமும் இல்லை. அவ்வளவுதான். கடவுளே, இப்படியாகும் என்று நான் நினைக்கவே இல்லையே. ஐயத்துக்கு இடமாக அவள் சற்றும் நடந்து கொள்ளவில்லையே. தவறு நம்முடையதுதான் தாத்தா. அம்பு எய்து மீன் பிடித்தார்கள் என்று அவள் சொன்னதே அவள் நம் மீது எய்த தூண்டில்தான் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் போனோம். தவறு நம்முடையதுதான். அது கிடக்கிறது. அடுத்து என்ன செய்வது இப்போது? சங்கனும் கிழவனும் மட்டுமே பேசி கொண்டிருக்க கோடன் அதிர்ந்து அடங்கி போயிருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒற்றை பணியையும் அவன் இத்தனை காலமாக அஞ்சி கொண்டிருந்தது போலவே கோட்டை விட்டுவிட்டான். கண்களில் கண்ணீர் ஊற்றெடுக்க தூணோடு தூணாக சாய்ந்து நின்றவனின் தோள் தட்டி சமாதானப்படுத்தினார் கிழவன். கோடா, இதோ பார், உடனே நம்பிக்கை இழக்காதே. வயதில் இளையவளானாலும் துணிவு மிக்கவள் செம்பா. அவளை யாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் காயப்படுத்திவிட முடியாது. சங்கா, என்னடா நீயும் இப்படி பயந்து போய் உட்கார்ந்து விட்டாய்? அவள் யார்? செம்பவளமடா, நமது செம்பவளம். தன்னை காத்து கொள்வது எப்படி என்று... ஐயோ தாத்தா, நேரம் காலம் புரியாமல் நீங்கள் எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. நான் கவலைப்படுவது அவளுக்காக அல்ல, நமக்காக. இடைமறித்து கடிந்து கொண்டான் சங்கன். என்னடா உளறுகிறாய்? உளரவில்லை. சாதாரண நாட்களிலேயே அவள் உள்ளூரில் இழுத்து வரும் சண்டைகளை உங்களுக்கு தெரியாது. இப்போது தனது சரித்திரத்தையே அறிந்து கொண்டிருக்கிறாள். எல்லோர் மீதும், குறிப்பாக இத்தனை காலமாய் ஏமாத்தினோம் என்று நம்மீதும் கூட கடும் கோபத்தோடு தான் கிளம்பி இருப்பாள். மதம் கொண்ட யானை போல போகிற வழியிலெல்லாம் ஏதாவது செய்து சிக்கல்களை இழுத்து கொள்ளாவிட்டால் பெரிது. இது எல்லாம் எப்படி சமாளிப்பது? எத்தனை சிக்கல்களில் தலை கொடுத்து மீள்வது என்று நினைத்தாலே எனக்கு தலை சுற்றுகிறது தாத்தா. புலம்பியவனை பார்த்த திரை நாடனின் முகத்தில் அந்த சூழ்நிலையின் இறுக்கம் மறந்து புன்னகை அரும்பியது. இவனுக்குத்தான் தன் தங்கையின் மீது எவ்வளவு நம்பிக்கை! எந்நேரமும் முகத்தில் கடுமை பாய அவளை கடிந்து கொண்டே இருக்கும் சங்கனுக்குள் செம்பவளத்தின் மீது அளவு கடந்த பாசம் உண்டு என்பதை அறியாதவரல்ல திரைநாடன். இந்த சூழ்நிலை அவனை மறுட்டத்தான் செய்கிறது. இவளது நலம் குறித்து பயத்தில் அவன் மனம் பதைபதைக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதையும் தாண்டி அவள் மீது அவனுக்கு இருக்கும் நம்பிக்கை, பெருமை இப்படி பொறுமலாய் வெளிப்படுவதை காணவும் நேரம் காலமில்லாமல் சிரிப்பு வந்தது கிழவருக்கு. சரிதானடா, எல்லாம் பார்த்து கொள்ளலாம். அவள் கெட்டிக்காரி. பெயரை சொல்லவில்லை எனினும் நாம் பேசியதிலிருந்தே ஊர் குலம் கண்டு கொண்டிருப்பாள். கண்டிப்பாக ஆய்குடி செல்லும் திசையில்தான் கிளம்பி இருப்பாள். வா, இப்போதே போனால் அவள் மேற்கு சாலை போக்குவரத்தில் கலப்பதற்குள் பிடித்து விடலாம். அவர் துரிதப்படுத்த அவனோ அவரை முறைத்தபடி பேசாமல் அமர்ந்திருந்தான்.
என்ன தம்பி, அவர் சொல்லியும் பேசாமல் இருக்கிறீர்கள்? கிளம்புங்கள், போகலாம். முதல் முறையாக வாய் திறந்தார் கோடன். அவருக்கும் அவர்கள் பேசியதிலிருந்து இழந்த துணிவு கொஞ்சமாய் மீண்டிருந்தது. ஆமாம், செம்பவளத்துக்கு ஏதும் ஆகிவிடாது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்த்துத்தானே திரைநாடன் அவளுக்கு சிறு வயது முதலே சகலமும் கற்றுத்தர ஏற்பாடு செய்திருந்தார். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. திரைநாடனை பொறுத்தவரை அன்று இருந்த அபாயம் இன்று வரை தொடரும் என்று அவர் பெரிதாக எண்ணவில்லை. அதாவது தான் பயந்த அளவுக்கு அவர் பயப்படவில்லை. ஆனால் செம்பவளத்தின் கொடி வழி அறிந்ததனால் அவளை ஒரு மீனவ பெண்ணாக மட்டும் வளர்க்காமல் அவள் பிற்காலத்தில் சென்று சேரக்கூடிய இடத்துக்கு சரியாக அவளை வளர்க்க வேண்டும் என்றுதான் அதிகம் பிரயத்தனப்பட்டார். பரதவ பெண் பிள்ளைக்கு எதற்கு வாட்போர் பயிற்சி என்று பார்ப்போர் கேட்கத்தானே செய்தார்கள். எல்லாவற்றிலும் விதிவிலக்கு உண்டு என்று எவ்வளவு பேசி சமாளித்தார் அன்று. சில நாட்களாகத்தான் அவருக்கும் தன்னை போலவே சலனம். எப்படியோ நடந்தது நடந்துவிட்டது. எப்படியும் செம்பவளம் செல்லும் வழி தெரிந்துவிட்டது. இனி அவளை கண்டுபிடித்து கூட்டி போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்துவிட்டால் கடமை தீர்ந்தது. ஆனால் இந்த பையன் என்ன இப்படியே அமர்ந்திருக்கிறான்? நமக்கு இருக்கும் நம்பிக்கை ஒருவேளை இவனுக்கு இல்லையோ? கவலையோடு அவனை பார்த்தார் கோடன். நீங்கள் இருவரும் அவளை பற்றி தெரிந்து வைத்திருப்பது அவ்வளவுதானா? என்னடா சொல்ல வருகிறாய்? தாத்தா, நாம் பேசிய கதையை முழுமையாக அவள் கேட்டுவிட்டாள் என்பதில் ஐயமில்லை. முத்திரை மோதிரத்தை எடுத்துக்கொண்டுதான் கிளம்பியிருக்கிறாள் பாருங்கள். இவ்வளவு நடந்திருக்கிறதே, இதற்கு பின்னும் அவள் ஆய்குடிக்கு செல்வாள் என்று எப்படி நினைக்கிறீர்கள்? செம்பவளம் வீடு தேடி செல்கிறவளா என்ன? அவள் சுழலை தேடி போகும் மீன் குஞ்சு. என் கணிப்பு சரியென்றால் அவள் போகும் திசை ஆய்குடி நோக்கியது அல்ல. பிறகு கொற்கைக்குத்தான் போய் கொண்டிருப்பாள். பொருள் பொதிந்த பார்வையோடு அவன் சொல்லவும் அதிர்ந்து அமர்ந்தனர் முதியவர்கள். முடிவோடு எழுந்தான் சங்கன். அன்றைய உதயம் முதலே எழினிக்கு உற்சாகம் பீறிட்டு கொண்டிருந்தது. காரணம் ஏதும் புலப்படவில்லை. ஏதோ மிகவும் நல்லதாக நடக்கப் போகிறது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். எழினி கொற்கைக்கு வந்து சரியாக ஒரு திங்கள் ஆகியிருந்தது. அவள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் குடநாட்டின் ஒரு மலைக்குடியில். பெற்றோர் இறந்து போய் சில நாட்களாகி இருந்த சமயத்தில் சிற்றன்னை வேணி தனித்து நின்ற பருவ பெண்ணை கையோடு கொற்கைக்கு அழைத்து கொண்டு வந்துவிட்டாள். அவளும் அவள் கணவனும் இங்கே கொற்கை முன்துறையில் தினப்படி புழங்கு பொருட்கள் விற்கும் நாளங்காடி வைத்திருக்கிறார்கள். முதல் முறை சமதள நிலத்துக்கு வந்தபோது ஏற்பட்ட பிரமிப்பு எழினிக்கு இன்னும் நினைவிருந்தது. மலைநாட்டில் மட்டுமே வாழ்ந்திருந்த எழினிக்கு மருத நிலத்தின் வெளிகளை காண்பது அதுவே முதல் முறை. மலைகளாயும் காடுகளாயும் அருவிகளாயும் வளர்ந்து குறுகி தணிந்து மடங்கி தன் இயல்பை மாற்றிக்கொண்டே இருக்கும் மலைமகளை பார்த்து பழக்கப்பட்டவளுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தடைகளற்ற நீள போர்வையாக மண்மகள் விரிந்து கிடப்பதை காண பிரமிப்பாக இருந்தது. எத்தனை பிரம்மாண்டம்! ஏதும் ஒளித்திடாமல் மடி விரித்து கை நீட்டி அழைக்கும் அன்னையைப் போல. மலைக்காட்டிலிருந்து பொருணை நதியின் கரையோரமாக கொற்கை பெருந்துறை வரும் வரையிலான அந்த பயணத்தில் அவள் கேட்ட எண்ணற்ற கேள்விகளில் சிற்றப்பனுக்கு மயக்கமே வந்துவிட்டது. ஆனால் கொற்கைக்கு வந்த பின் அதுவரை இருந்த பிரமிப்பெல்லாம் ஒன்றுமில்லை எனும்படியாக இருந்தது எழினிக்கு. முதல் பிரமிப்பு பறந்து விரிந்த நீலக்கடல். அது பற்றி சொல்ல தொடங்கினால் நாளெல்லாம் பேச முடியும் அவளால். அடுத்தது கொற்கை. காண்போரையெல்லாம் வாயடக்க செய்யும் பேரழகை கொற்கை தன் பன்னெடுங்கால பயணத்தில் உருவாக்கி மெல்ல மெல்ல மெருகேற்றியிருந்தது. கொற்கை உலகின் தலை சிறந்த துறைமுகப்பட்டினம். எண்ணிலடங்கா வேற்று நாட்டு கலங்கள் எந்நேரமும் கழிமுகத்தை முற்றுகையிட்டு காத்திருக்கும் திருநிலம். மேற்கு மலை தொடரிலிருந்து வழிந்தோடி மென்னடையில் கடல் அடையும் தன் பொருணை நதி தன் நிதான பாய்ச்சலில் கடலருகே ஏறத்தாழ 5 கல் தொலைவுக்கு நிலத்தை குடைந்து நின்றதால் பிறை போல பெரும் குடாவாக வளைந்து கிடந்தது நிலம். அந்த வளைகுடாவின் விளிம்பு எங்கும் பெருகி வளர்ந்திருந்தது உலகின் ஆகச் சிறந்த முத்துக்கள் மலிந்த கொற்கைப்பட்டினம். கடலை பார்த்து வெளி விளிம்பில் இருந்த கொற்கையின் முன்துறையிலேயே எடை மிகுதியான பெரும் கலன்கள் நங்கூரமிட்டிருந்தன. அங்கே அதிக நிறைகளை இறக்கிவிட்டு பின் பாய் விரித்து படபடவென்று வளைகுடாவின் உட்பகுதியில் அமைந்திருந்த பெருந்துறை, அதுதான் வணிக மையம் நோக்கி வேக வேகமாக செல்லும் அழகே அழகு. வந்த புதிதில் எழினிக்கு தான் காணும் ஒவ்வொரு காட்சிக்கும் ஒரு விளக்கமோ கதையோ தேவைப்பட்டது. எழினி, இனி இங்கேதானே இருக்க போகிறாய், மெதுவாக எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்பார் சிற்றப்பன். ஆனால் பசித்திருந்த அவளின் விழிகளின் வழியே இடையராது உள்ளே போய்க் கொண்டிருந்த செய்திகளை எப்படி கோர்ப்பது எப்படி தொடுப்பது என குழம்பி போனாள் எழினி.
மலைக்குடியின் நிரந்தர சொத்தான அமைதிக்கு இங்கே இடமே இருக்கவில்லை. சங்கருக்கும் தொழிற்சாலைகளின் இரைச்சல், கலன்களில் இறங்கி ஏறுவதற்கான அழைப்பு கூச்சல்கள், அங்காடி உரிமையாளர்களின் உற்சாக அறைகூவல்கள், காவல் படையின் புறவியோட்டம், போதாக்குறைக்கு முத்து சிப்பிகளோடு சிக்கி தரை போந்த மீன்களுக்கு போட்டியிடும் பறவைகளின் கீச்சொலி என்று எல்லா வேளைகளிலும் ஏதாவது ஒரு ஒலி எங்காவது இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். அன்று சிற்றப்பன் அவளை அக்க சாலைக்கு அருகே இருந்த பேரங்காடி தெருவில் ஒரு சிறு வேலையாக அனுப்பியிருந்தார். அவளும் சொன்ன வேலையை முடித்துவிட்டு அங்காடி தெருவை சுற்றி கொண்டிருந்தாள். அது மிலேச்சர்கள் அதிகம் புழங்கும் தெரு என்பதால் வேடிக்கை வினோதங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது. அப்படி அவள் அங்காடி ஒன்றில் இருந்த அம்போரா குடுவைகளில் வரையப்பட்டிருந்த பெண் உருவத்தை பார்த்து அதிசயித்து கொண்டிருந்த போதுதான் அவர்களின் பார்வையில் பட்டாள். டோரியன் என்பவன் இன்னும் தெளியாத போதையில் இருந்தான். தற்போதைய பரூச் மாவட்டம் குஜராத்தில் உள்ளது. அப்போது பரிகாசா என்று அழைக்கப்பட்டது. பரிகாசாவில் 10 நாட்கள் தங்கியதற்கு பிறகு இந்நிலத்தில் வேறு எந்த துறையிலும் நின்று ரசிக்க நேரமில்லாமல் ஓட வேண்டியதாகி போனது டோரியனுக்கு. ரசிக்க நேரம் இல்லாது போனாலும் அவன் ரசிக்காமல் இருக்கவில்லை. அதிகமும் அவன் கேள்விப்பட்டிருந்த முசிறியிலேயே 3 நாட்கள் தான் இருக்க முடிந்தது. அதையும் முழுமையாக குறிப்பெடுப்பதிலும் வரைவதிலும் தொலைத்து விட்டான். எங்கள் சேர நாட்டு கன்னியர்களை கண்டு களிக்காத கண்கள் உனக்கு இருப்பதே வீண் என்று சொல்லத்தான் செய்தான் கண்ணன். ஆனால் அந்த வேலையை கொற்கையில் செய்யலாம் என திட்டமிட்டிருந்தான் டோரியன். அதுபோலவே இப்போது கண்களை தெருவில் மேயவிட்டபடி சாய்ந்து கிடந்தான். என்ன டோரியன், பகல் கனவா? மது குடுவையோடு வந்து சேர்ந்தான் கண்ணன். கண்ணன் சேர நாட்டின் பெரும் வணிக குடியை சேர்ந்தவன். அவனது முப்பாட்டனார் காலத்திலிருந்தே மேற்திசை வணிகத்தில் பெயர் போனவர்கள். அதனால் கண்ணனுக்கு யவன மொழியான கிரேக்கமும் மற்ற மேற்திசை மொழிகள் சிலவும் எழுத படிக்க கூட தெரியும். எகிப்தை சேர்ந்த டோரியனுக்கோ இதுதான் முதல் கீழ்த்திசை பயணம். கண்ணனும் டோரியனும் தென்கிழக்கு தேசத்து வணிகனான போவும் சந்தித்து கொண்டது தற்போதைய சோமாலியா. அப்போது அந்த நாட்டுக்கு ஒபோனோ, அதாவது ஹாவுன் என்று பெயர் இருந்தது. அந்த சோமாலியா மேற்கு துறைமுக சந்தையில்தான் சந்தித்து கொண்டனர். எப்படியோ மூவருக்குள்ளும் உறவு ஒட்டி கொண்டது. கண்ணனும் போவும் கிழக்கே திரும்பும் போது கூடவே ஒட்டி கொண்டு வந்துவிட்டான் டோரியன். அவனுக்குள் ஒரு திட்டம் இருந்தது. குறிப்பெடுக்கும் வேலையெல்லாம் முடிந்துவிட்டது என்பதால் இனி இவ்வூர் கன்னியர் அழகை கண்டு ரசிக்கலாம் என்று இருக்கிறேன். இங்கே பெண்கள் தனி அழகுதான், சோம்பல் முறித்தபடி சொன்னான் டோரியன். தமிழ் நிலத்தின் துறைகளிலெல்லாம் மாளிகைகள் இருந்தன கண்ணனுக்கு. கொற்கை பெருந்துறையில் ஒரு புறம் கழிமுகத்தை பார்த்தபடி அமைந்திருந்த அவனின் வசதியான 2 அடுக்கு மாளிகையின் உப்பரிகையில் இடப்பட்டிருந்த பஞ்சனைகளில் புரண்டபடி கீழே அங்காடி தெருவை மேய்ந்து கொண்டிருந்தன டோரியனின் கண்கள். இந்த லிமிரிக்கேவின் பெண்கள் தனி அழகுதான் என்றான் டோரியன் மீண்டும். அது லிமிரிக்கே இல்லை டோரியன், தமிழக. உன்னிடம் சொல்லி என்ன செய்வது? உனக்கு வாயில் நுழைந்தால்தானே நீ என்ன செய்வாய் பாவம். உனக்கு கிரேக்கம் தெரிவது போல எனக்கு லிமிரிக்க. சரி சரி, துயரப்படாதே, விடு, வா கிளம்பு. ஏற்கனவே சொல்லி அனுப்பிவிட்டேன். சேரி பரத்தையர் காத்திருக்கின்றனர். எங்கே கிளம்பிவிட்டீர்கள்? பணம் கிழங்கு ஒன்றை கடித்தபடி உள்ளே வந்தான் போ. சிறு உருவம் நடக்கிறதா மிதக்கிறதா எனும்படியான வேகத்தில் வந்து அமர்ந்தான். பொருட்பெண்டிர் சேரிக்குத்தான் நீயும் வருகிறாய்தானே? அழகியரைக்கான வெளியே ஏன் போக வேண்டும்? அதோ பார். போ கை காட்ட மூவரின் கண்களும் தெருவில் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்த எழுனியின் மீது நிலைத்தன. எங்கள் பகுதி பெண்களின் மஞ்சள் பளபளப்பு இல்லை. அதற்காக டோரியனின் திசை பெண்கள் போல நெடுநெடு உயரமும் கடும் கருப்போ சோகை வெள்ளையோ கூட இல்லை. இந்த மிதமான நிறமும் உயரமும் நன்றாகத்தான் இருக்கிறது. அதிலும் வளைவுகள் என்றால் அது இந்த நிலத்தின் பெண்கள்தான். அந்த முலைகளை பார், நிமிர்ந்து நிற்கும் கம்பீரமும் கனத்து தொங்கும் பணிவும். அடடா, போ பனங்கிழங்கை மறந்திருந்தான். ஒரு வகையில் உண்மைதான். எங்கள் கிரேக்க பெண்களின் கம்பீரமோ வெண்பொலிவோ இங்கே இல்லை என்றாலும் இந்த பழுப்பு நிறத்துக்கு என்று ஒரு வசீகரம் இருக்கத்தான் செய்கிறது. இருக்கும் இருக்கும். கண்ணன் குரலில் ஏளனத்தோடு கூடிய எச்சரிக்கை. பிறகு அவனே தொடர்ந்தான். அவளை பார்த்தால் குழந்தமை அகலாத கன்னிப்பெண் போல தெரிகிறது. இது பாண்டிய நாடு. உங்கள் ஊரை போல இங்கே பெண்களை அவ்வளவு எளிதாக அணுகிவிட முடியாது. காவற்படைக்கு முறையீடு போய்விட்டால் நீ கொற்கை பாதாள சிறையில்தான் அடுத்த 10 ஆண்டுகள் கிடக்க வேண்டும். நீதி வழுவாமையில் நாட்டின் மூலை முடுக்கிலும் கூட கவனம் செலுத்த வேண்டும் என்பது பாண்டிய நாட்டு அரச விதி. சரி சரி, ரொம்பவும் தான் மிரட்டாதே. அவள் சிரிப்பை பார்.
புதியவற்றின் மீது அலாதி விருப்பம் இருப்பவள் போல தெரிகிறது. நமது புது வகை கண்ணாடி பொருட்களை காட்டினால் வளைந்து வரமாட்டாளா? என்ன போ, நீ என்ன சொல்கிறாய்? முயற்சி செய்யலாம். தன் சிறு கண்களை இன்னும் சுருக்கி எழினியை ரசித்து கொண்டிருந்த போ தலையாட்டி சொல்லவும் கண்ணன் கொஞ்சம் குரல் உயர்த்தினான். சொன்னால் கேட்க மாட்டீர்களா? அடே, உங்கள் ஊரில் உங்கள் கட்டுப்பாடு எவ்வளவு இருக்கிறது? அப்படி இங்கே இருக்கும் கட்டுப்பாடுகளை நீங்கள் மதிக்க வேண்டாமா? என்னடா கதை சொல்கிறாய்? ஒபனே துறைமுகத்தில் நீ கருந்தேக்கு அடிமை கட்டழகிகளோடு திருட்டுத்தனமாய் மல்லு கட்டிய போது இந்த சட்டத்திட்டமெல்லாம் நினைவில்லையா? அவர்கள் அடிமைகள், அதுவும் விருப்பமில்லாமல் கூடவில்லையே. அப்படியே செய்தாலும் யாரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் இங்கே அப்படி அல்ல என்றான் கண்ணன். அடிமையோ அல்லவோ, கேவலம் பெண்தானே, என்ன கேட்டுவிட்டது? வீதியில் யாரும் இல்லை, அவள் விருப்பத்தை தான் கேட்டு விடுவோமே. என்னவோ பழமொழி சொல்வாயே, கல்லெறிந்து மாங்காய் விழுகிறதா என்று பார்க்க போகிறாயா? ஆம், அப்படித்தான், வா. மிகச் சரியாக கண்ணன் மாளிகை முன்றிலில் அவனுக்கு சொந்தமான அங்காடியில் இருந்த யவன கண்ணாடி அலங்கார வடிவத்தை தான் பார்த்து ரசித்து கொண்டு நின்றிருந்தாள் எழினி. பிடித்திருக்கிறதா என்ற குரல் கேட்க சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். நீல கண்களும் நெடும் உயரமுமாய் ஒரு யவனன் நின்று கொண்டிருந்தான். கேள்வியை அருகே நின்றிருந்த தமிழன் போல தெரிந்த மற்றவன்தான் கேட்டான். பிடிக்காத பின்னே? இங்கே ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமாக அழகாக இருக்கின்றன ஐயா. இது போலெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இது என்ன? இது மது ஊற்றி வைக்கும் அம்போரா குடுவை. ஓ, இது இது சாம்பிராணி கூண்டு. பார்த்தால் அப்படி தெரியவே இல்லையே. அதுதான் சீனர்களின் கலைச்சிறப்பு. இதென்ன பிரமாதம்! இன்னும் ஒரு அதிசய பொருள் இருக்கிறது, பார்க்கிறாயா? எங்கே காட்டுங்கள். போ உள்ளே இருந்து ஒரு மரப்பெட்டியை எடுத்து மேலே வைத்தான். அதிலிருந்து வெளிவந்த பொருளை பார்த்து எழினியின் கண்கள் விரிந்தன. சின்னஞ்சிறிய அளவில் சீன பெண்ணொருத்தி மண்டியிட்டு அமர்ந்து கையில் விளக்கு ஏந்தி இருப்பது போல இருந்தது அந்த சிலை. தங்கம் மினுமினுத்தது. இது தங்கமா? பூச்சு மட்டும்தான். ஆனால் இதன் சிறப்பு என்ன தெரியுமா? பார்க்கிறாயா? அவன் உள்ளே இருந்த திரியில் விளக்கேற்றினான். இப்போது இதில் என்ன விசேஷம் என்று சொல் பார்ப்போம். 3 பேரும் கிட்டத்தட்ட அவளை சுற்றி நிற்பது போல நின்று கொண்டிருந்தனர், வாசலை மறைத்தபடி. தெரியவில்லையே என்றாள் எழினி. நன்றாக கவனி. விளக்கு எரிகிறது, புகை எங்கே? ஆமாம், எங்கே? அவளுக்கே குழப்பமாகத்தான் இருந்தது. விளக்கை மூடிக்கொண்டு நீள அங்கி அணிந்த அவள் கையில் இருக்கிறது பார், அதுதான் புகைப்போக்கி. அதன் வழியே எல்லா புகையும் மெல்ல கூடி கரைந்து வெளியேறிவிடும். அடேங்கப்பா, என்ன ஒரு வேலைப்பாடு! அற்புதம் அற்புதம்! கை கட்டி குதூகலித்தாள் எழினி. இன்னும் இது போல நிறைய பொருட்கள் இருக்கின்றன, உள்ளே வருகிறாயா? இந்த திடீர் அழைப்பில் சற்று தயங்கியவள் ஒரு எட்டு பின்னடைந்தாள். டோரியின் மீது இடித்து கொண்டாள். கண்கள் பீதியில் விரிந்தன. இல்லை, வரவில்லை, போதும், நான் கிளம்புகிறேன். என்ன அவசரம்? உள்ளே வா. உடைந்த தமிழில் சொன்னபடி டோரியன் அவள் கையை பிடிக்க அவள் கண்கள் அச்சத்தாலும் அதிர்ச்சியாலும் விரிந்தன. கையை பிடித்ததற்கே இவ்வளவு அதிர்ச்சியா? சிறுத்த உன் இடையை பிடித்தால்? அதற்கு அந்த கை உன்னிடம் இருக்க வேண்டுமே. திடீரென்று குரல் கேட்கவும் அதிர்ந்து திரும்பினர் அனைவரும். வெட்டி விடுவேன். கண்களில் தீ பொழிய குருவாள் ஏந்தியபடி கொற்றவை போல உக்கிர பாவனையில் அங்கே நின்று கொண்டிருந்தாள் செம்பா. பின்புலமாய் செம்மஞ்சள் சூரியனை தகித்து கொண்டிருந்தது வானம். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.